அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெச்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து அடை. உளுந்துலேருந்து அடை செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். உளுந்து இந்த கப்பால் 2 கப்பு, 1 கப்பு அரிசி மாவு, வெங்காயம் ஒரு 5, கொஞ்சம் துருவின தேங்காய், பச்சை மிளகாய் 3, சோம்பு 2 தேக்கரண்டி. இது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும், உளுந்தை ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரமாவது உளுந்து ஊறணும். உளுந்து ஊறின பிறகு உளுந்தை அரைச்சி, தேங்காய் அந்த சோம்பையும் அதிலே போட்டு அரைச்சி, வெங்காயத்தை பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு, இந்த அரிசி மாவையும் போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றணும். அதில் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற்றி காலை நேரத்தில் நம்ம காலை பசிக்கிறதுக்கு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி போட்டுக்கலாம், இல்லை இந்த புளி சட்னி இருக்குல்ல, கார சட்னி அது போட்டுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நான் உளுந்தை ஊற வச்சு அரைச்சிட்டு வரேன். அரைச்ச பிறகு நம்ம என்ன எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுந்து ஊறி வந்துடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து அரைச்சிட்டு வந்து அவங்கள்ட்ட எப்படி செய்யணும்னு காட்டுறேன். மாவு அரைச்சிட்டேன். இது மாதிரி மாவில் அரிசி மாவை கலந்து இப்படி நம்ம வச்சுக்கணும். அதில் வந்து கட் பண்ணேன் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அதில் போட்டுக்கணும். அது நல்லா கலக்கி வச்சுக்கணும். சால்ட்டு போட்டு கலக்கிக்கணும். இந்த மாதிரி கட்டி பதமாக வந்து மாவும் அரிசி மாவும் சேர்ந்து கலக்கிக்கணும். சோம்பு அதிலே வச்சு அரைச்சிட்டேன். இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றுறேன். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். உளுந்து, அரிசி மாவு, முட்டை, வெங்காயம், சோம்பு, கொஞ்சம் தேங்காய். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடு வந்ததோட நல்லா கலக்கிட்டு போடலாம். இது காலை நேரத்தில் சட்னி வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். கார சட்னி சாப்பிட்டாலும் நீங்கள் நல்லாயிருக்கும். சாயங்காலம் வந்து டீ குடிக்கிற டயத்துலையும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. உளுந்து சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ, மெலிசாக இருந்தால் நீங்கள் முருள் சாப்பிட்றதாலும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் கனமாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். அது எங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டேன். இது மாதிரி கலர் ஆனோன்னே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். உளுந்து அடை ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னி தொடுத்ததான் நல்லாயிருக்கும். கார சட்னி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.